ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஈஸியான ஒரு சூப் பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? நூடுல்ஸ் ஒரு பேக்கெட், கேரட், கேப்சிகம், எக் 1, கொத்தமல்லி, ஆனியன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள், ஆயில் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு ஹாஃப் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு கால்வாசி கேரட்டை சின்ன சின்னதாக மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கேப்சிகமும் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த கொத்தமல்லியோட ஸ்டெம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதில் போட்டுக்கிறேன். இந்த இலையோட இந்த ஸ்டெம்ஸுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதையும் இதில் போட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா சும்மாவே அப்படியே செய்யலாம். இப்போ இதுக்கு ஒரு 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த நூடுல்ஸ் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி நம்ம வந்து இந்த லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சிக்கணும். லம்ப்ஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் இதில் வந்து திப்பியாக வந்துடும். அதனால் நீங்கள் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு இப்போ இந்த சூப்பில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது வந்து நல்லா குக் ஆகுறது எப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா குக் ஆகிடுச்சின்னு தெரியும். அது வரைக்கும் நல்லா நம்ம ஸ்டேர் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் நல்லா குக் ஆகி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு முட்டையை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதை ஊற்றணும். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் ஊற்றுங்க. அப்போ தான் இது வந்து திரியாக வரும். இல்லைனா ஒரே இடத்துல லம்ப்ஸ் மாதிரி அப்படியே தங்கிடும். இந்த சூப் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்க வந்து திடீர்னு பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் தான் இருக்கும். 2 குழந்தைங்க இருப்பாங்க, 3 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு மேகி பேக்கெட்டை வச்சு இந்த மாதிரி நம்ம சூப் செஞ்சு கொடுத்துடலாம். நான் வந்து இந்த சூப் மசாலா கூட நான் போடல. நார்மலாக அந்த பேக்கெட்டில் உள்ளார ஒரு பேக்கெட் இருக்கும்ல, அதை கூட நான் போடல. வெறும் பெப்பர் அண்ட் சால்ட்டு தான் போட போகிறேன். நீங்கள் அதே மாதிரியே உங்களுக்கு வேணால் அது போட்டுக்குங்க. வெறும் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பெப்பர் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா சுட இதை வந்து கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த சூப் ரொம்ப ஈஸியானது. நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஒரே ஒரு மேகி பாக்கெட்டு, ஒரு முட்டை தான், வேறு எதுவுமே இல்லை. வெஜிடபிள்ஸ் கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். 4 பேர் நல்லா தாராளமாக குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.